நீங்க எப்படியாவது வருகையில் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். நீங்க கைவிடப்படக்கூடாது. அதுதான் உலகம், பணம், பிசினஸ் இதெல்லாம் சபைக்குள்ள என்ன செய்யாது, வரவே வராது. எத்தனையோ விசுவாசி எங்க சபைக்கு வருவான், பாஸ்டர் இந்த ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம் இருக்கு, சேருங்க உங்க விசுவாசியெல்லாம் சேர்த்து விடுங்க, செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு ஓடி வந்தால ஓடி இருக்கு. அவன் எப்படி கொடுப்பானா, காணிக்கலாம் எனக்கு நிறைய கொடுத்துட்டு இருப்பான். ஆமா, ஆனா அவனோட உள் நோக்கம் என்னமா இருக்கும்னா, இவர் சொன்னார்னா நிறைய பேர் நினைச்சுவாங்க கேட்பாங்க, இவர் சொன்னார்னா இந்த ஸ்கீம்ல நிறைய பேர் சேருவாங்க, அதனால நம்ம இவருக்கு 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்தா இவர் மூலியமா நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிற பிளானை போட்டு சபைக்குள்ள வருவான். ஆவியானவர் என்னை நடத்தவில்லை என்றால் நான் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருப்பேன். ஆவியானவரை நடத்துவதாக இருந்தால் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பேன். இதுதான் வித்தியாசம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.